ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சாக்லேட் ஆர்டர் ஒன்று வந்திருந்ததுங்க. ஸோ அதுக்கு தாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 500 கேஜி சாக்லேட் ஆர்டர் தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தாங்க எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் காலையிலே அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். காலையில் என்ன பண்ணிட்டேன்னா, டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு பசங்க 2 பேருக்கும் எல்லாமே ஊட்டி முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டேன், பாப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு. ஏன்னா இப்போ நான் வேறு எதாவது ஐட்டம் செய்கிறதா இருந்தால் கூட இப்போ சாக்லேட்டுன்னும் போது என் பையன் வந்து நான் சாக்லேட் நான் செய்கிறனோ இல்லையோ அவன் எடுத்து சாப்பிட்றது தாங்க ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 2 பேரையுமே வந்து அந்த வீட்டில் வச்சுக்க சொல்லிவிட்டு நான் மட்டும்தாங்க உள்ளே உட்காந்து இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து ஊற்றி அதை கையோடு நம்ம பேக் பண்ணிடலாம். 2வது பேட்ச் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். ஸோ அது செட் ஆகுற வரைக்கும் நம்ம இதை கிடக்குறேன்னு பேக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த சாக்லேட் கவர் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இந்த சாக்லேட் கவர் எப்படி இருக்குன்றது மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த பேட்ச் ஆஃப் சாக்லேட் வந்து நான் வேறு ஒரு கவர் பேக்கிங்கில் பண்ணியிருக்கேன். அந்த கவர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு சிலிக்கான் மோல்டு தாங்க வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஷேப்ஸ் இருக்கும் அதில். ஏன்னா நம்ம வந்து சாக்லேட் வந்து ஒரே ஷேப்ஸில் நம்ம கொடுத்தாலும் அது யூனிக்காக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸில் நம்ம பண்ணோம்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ் இருக்கிற மாதிரி 5 ஷேப்ஸில் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேங்க. இது நான் இப்போ வாங்கலை, இது நான் இதுக்கு முன்னாடி வாங்கினேன். இதுக்கு முன்னாடியும் நான் இந்த 5 ஷேப்ஸில் வர மாதிரி தான் இவருக்கு நான் ஆல்ரெடி சாக்லேட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய சாக்லேட் மோல்ட்ஸ் வச்சுருக்கேன். இருந்தாலும் அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி நியூ மோல்ட்ஸ்லலாம் நான் இதற்கு செஞ்சு கொடுத்ததில்லை. இந்த மோல்டில் தான் அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம அதிலேயே அவருக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்த பேட்ச் வந்து இந்த சாக்லேட் கவரில் தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த சாக்லேட் பேப்பரு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த 2 இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த 2 கவரில் தான் நான் ஃபுல் ஃபினிஷ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேக்கிங் கவரில் தாங்க எல்லா சாக்லேட்ஸுமே வந்து நான் பேக் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் சாக்லேட் அண்டு ஒயிட் சாக்லேட் அது 2 இதுவும் கம்பைன் பண்ணி தாங்க இப்போ இந்த சாக்லேட் மில்க் சாக்லேட் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம டார்க் சாக்லேட் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரியாக இருக்கும், ரொம்ப காஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். இதே மில்க் சாக்லேட் சாப்பிடும்போது அந்தளவுக்கு திகட்டாது, நம்ம ஈஸியாக சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவரு. ஸோ இந்த ஃப்ளேவரிங்கில் தாங்க நான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை அடுத்து வந்து நான் அந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து எப்படி மிக்சிங் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் இப்போ இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து நான் இதை எப்படி ஆர்டர் எடுத்து பண்ணுறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதுவுமே நான் இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி சாக்லேட்ஸை நான் செய்ய கற்றுக்கிட்டேன். ஸோ சாக்லேட்டில் நான் செய்ய கற்றுக்கிட்ட பிறகு நான் நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதோடைய டேஸ்ட் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை எப்படி எல்லாேருக்கும் வந்து அறிமுகப்படுத்துறதுன்றது யோசிக்கும்போது என் பசங்களுடைய பர்த்டே வந்து வந்திருந்தது. இப்போ ஒரு மே மாதம் தான் என் பசங்களுடைய பர்த்டே முடிஞ்சது. ஸோ அவங்களுடைய பர்த்டே அன்றைக்கி நம்ம ரிட்டன் கிஃப்டாக வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்ச சாக்லேட்ஸே வந்து நம்ம ரிட்டன் கிஃப்டாக நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தா வந்து அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பிராண்டிங் நேம் வந்து ஆல்ரெடி நான் லோகோ பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய லோகோ அதில் ஒட்டி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேக் நான் 100 ஒரு சின்ன சுருக்கு பை மாதிரி வாங்கியிருந்தேங்க. அதில் வந்து மொத்தம் 100 பீசஸ் வந்து சுருக்கு பை நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் என்னுடைய லோகோ ஒட்டிட்டு அது எல்லாத்துலேயுமே வந்து 2 சாக்லேட்டு 3 போடலான்னு பார்த்தா அது நான் ரொம்ப சின்னதாக தான் வாங்கினேன். ரிட்டன் கிஃப்டாக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ போதும், நம்மளுக்கு டேஸ்ட் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சுருக்கு பையாக வாங்கினா அதில் 2 சாக்லேட் போட்டு கொடுக்குற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது மூலமாக என்னோடய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து நான் சாக்லேட் செய்கிறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அது மூலமாக எனக்கு வந்த ஆர்டர்ஸ் தாங்க இதெல்லாம். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது 2-3 பேர் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது லாஸ்ட் பேட்ச் ஆஃப் சாக்லேட்ஸ் தாங்க இப்போ நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் லாஸ்ட் 2 சாக்லேட்ஸ் மட்டும் வந்து நட்ஸ் போட்டு அவருக்கு சாம்பிள் மாதிரியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாதாம் மட்டும், ஒரே ஒரு முந்திரி மட்டும் ரோஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணி இதில் போட்டு கொடுத்துருந்தேன். அவருக்கு சாம்பிள் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவர்கிட்ட கொடுக்கலான்றதுக்குள்ளே என் பையன் வந்து அந்த இந்த சாக்லேட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டான். ஸோ எது நட்ஸ் சாக்லேட்டுன்றது எனக்கே மறந்து போச்சு. சரின்னு மொத்தமாக பேக் பண்ணி அவருக்கு 500 கிராம் மெஷரிங் பண்ணிவிட்டு எல்லா சாக்லேட்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இதை லாஸ்ட்டு பேட்ச்சு இதையும் எடுத்து முடிச்சுட்டேன்னா இப்போது எல்லாமே முடிச்சுட்டேங்க.
இதை முடிச்சுட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஒரு பாக்ஸ் மாதிரியே வச்சுருக்கேன் பிளாஸ்டிக்கில். ஸோ அந்த பாக்ஸில் 250 கிராம் 250 கிராம்ன்ற மாதிரி 2 பேட்சஸாக வந்து நான் மெஷரிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய லோகோவும் அதில் ஒட்டிட்டேன். ஸோ சாக்லேட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இது ரிலேட்டட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி இப்போ எல்லா சாக்லேட்டுமே பேக் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டேங்க. இந்த ரோஸ் கலரில் இருக்க பார்த்திங்களா, இந்த பேக்கிங் தான் வந்து கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ராயல் லுக் மாதிரியா தோணும். சரின்னு சொல்லி இந்த மாதிரி சாக்லேட் கவர்லேயும் ஒரு சாம்பிள் ஒரு 5 சாக்லேட்ஸ் மட்டும் அந்த மாதிரி கவர்ஸில் நான் அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இது எல்லாமே ஆனால் நான் 2 பாக்ஸில் தான் பேக் பண்ணி கொடுத்தேன். இது மட்டும் ஒரு 5 சாக்லேட் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட சொல்லும்போது நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இதாங்க டோட்டலாக வந்து இதில் வந்து 500 கிராம்ஸ் சாக்லேட்ஸுக்கு மேலேயே தாங்க இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 2 பேட்சஸ் வந்து நான் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதோடைய மெஷரிங் நான் பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 380 கிராம்ஸ் கிட்ட தான் வந்துடுது. ஸோ இன்னும் ஒரு 120 கிராம்ஸ் கிட்ட நான் சாக்லேட் ரெடி பண்ணுவேன். இதுதான் லாஸ்ட் பேட்சாக வந்து நான் 2 பேட்ச் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.